இன்றைய நாளுக்கான அனுதின தியானத்தின் தலைப்பு லாஸ்ட் ஷீப், காணாமற் போன ஆடுகள். ஆடுகள் என்று சொல்லும்போது அது விசுவாசிகளை குறிக்கிறது. தேவன் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். எனக்கு குறைவு கிடையாது. அவர் எனக்கு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்கள் என்றால் நல்ல வசனங்களையும் நல்ல தியானத்தையும் எனக்கு கொடுத்து நீதியின் பாதையில் அவர் என்னை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அமர்ந்திருக்க செய்கிறார். நீதியின் பாதையிலே நடக்கத்தக்கதாக என்னுடைய ஆத்மா அது தேற்றப்படும்படியாக, அது எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக. எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, எனக்கு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை, ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார். நான் இருண்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்லும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரது கோல் என்று சொல்லும்போது ஒரு அதிகாரம் என்னை காப்பாற்றுகிறது. அவருடைய கோல் அந்த இலைகளை பறித்து என்னை நல்ல சரீரத்துக்குள்ளாய் பலப்படுத்துகிறது. தடி சத்துருவை விரட்டி என்னை சத்துருவை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்கிறது. அதைத்தான் இங்கே என் ஜனங்கள் ஆடுகள், அவைகள் காணாமல் போன ஆடுகளாய் மாறி விட்டது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எரேமியா மூலமாக சொல்லுகிறார் இஸ்ரவேலை குறித்து. ஏனென்றால் அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சரியாக கவனிக்காததினாலே, பாதுகாப்பு வைக்காததினாலே அவருடைய பர்வதங்களிலே அலைய விட்டு விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போய்விட்டார்கள். தங்களுடைய தொழுவத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்ததினாலே ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு கடைசி நாட்களிலும் அதைத்தான் பார்க்கிறோம். சபைகளை மேய்ப்பர்கள் ஒழுங்காக மேய்ப்பதனாலே ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறதை செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். கர்த்தர் நாம் நல்ல மேய்ப்பவர்களாய், வேதத்தை அறிந்தவர்களாய், நாம் சீசர்களாய் இருந்து அநேகரை மீட்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.